ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி எம்எல்டி, அதாவது பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி எம்எல்டி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே அவங்களோட கெரியரை கம்ஃபர்டபுளாக கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டான கோர்ஸ் தாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸில் நிறைய ட்ரைனிங் தேவைப்படும் அண்ட் நிறையா ஸ்கில் தேவைப்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ஒன் ஆஃப் த டிமாண்ட் கோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஹெல்த் கேர் செக்டார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெடிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கிறாங்க. அதில் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வருதுங்க. ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் வருது, டோட்டலாக 3 இயருக்கு 6 செமஸ்டர் வருது. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்ஸ் மினிமம் 12th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இதுதான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இந்த கோர்ஸ்லங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் ஹியூமன் அனாட்டமி 1, ஹியூமன் ஃபிசியாலஜி 1, பயோகெமிஸ்ட்ரி 1, ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கம்யூனிகேஷன், பிசி சாஃப்ட்வேர் லேப், ஹியூமன் அனாட்டமி 1 லேப், ஹியூமன் ஃபிசியாலஜி 1 லேப், பயோகெமிஸ்ட்ரி 1 லேப்னு இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. செமஸ்டர் 2ல் ஹியூமன் அனாட்டமி 2, ஹியூமன் ஃபிசியாலஜி 2, பயோகெமிஸ்ட்ரி 2, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் அனாட்டமி 2, ப்ராக்டிக்கலில் ஹியூமன் ஃபிசியாலஜி 2, ப்ராக்டிக்கலில் பயோகெமிஸ்ட்ரி 1, கம்யூனிகேஷன் லேப்னு இது எல்லாமே இருக்குது. அடுத்து செகண்ட் இயரில் செமஸ்டர் 3ல் பேத்தாலஜி 1, கிளினிக்கல் hematology 1, microbiology 1, immunology and serology 1, histopathology and histotechnics 1, clinical hematology 1 lab, microbiology, immunology and serology 1 lab, histopathology and histotechnics 1 lab னு வருது. அடுத்து செமஸ்டர் 4ல pathology 2, clinical hematology 2, microbiology 2, immunology and serology 2, histopathology and histotechnics 2, clinical hematology 2 lab, microbiology, immunology and serology 2 lab, histopathology and histotechnics 2 lab னு வருதுங்க. அடுத்து தேர்ட் இயர்ல செமஸ்டர் 5ல immunohematology and blood banking, clinical enzymology and automation, parasitology and virology, diagnostic cytology, principles of lab management and medical ethics, clinical enzymology lab, parasitology and virology lab, diagnostic cytology lab இது வருது. அடுத்த செமஸ்டர் 6ல clinical endocrinology and toxicology, advanced diagnostic techniques, diagnostic molecular biology, clinical endocrinology and toxicology lab, advanced diagnostic techniques lab, diagnostic molecular biology lab, internship project இது எல்லாமே வருதுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆவரேஜான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000ல் இருந்து 4 lakhs வரைக்குமே பெர் ஆனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் டிஃபர் ஆகுங்க. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே போகலான்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஆகலாம், கிளினிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஆகலாம், கிளினிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், லேப் டெக்னாலஜிஸ்ட், அப்புறம் பயோகெமிஸ்ட், இந்த மாதிரியான நிறையா ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாங்க. அதே மாதிரி ஆவரேஜான சேல்ரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 6 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும். எதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.